ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அன்பு தங்கமே, சிலர் நம்மை என்னதான் செய்தாலும், நல்லதாகவே இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன்னிடம் ஏதாவது ஒரு குறையை பார்த்து கொண்டு குறை சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். ஒன்று தெரியுமா, ஒருவனுக்கு நம்மை பிடித்து விட்டால் அது குறையாகவே இருந்தாலும் நம்மிடம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதுவே சிலருக்கு நம்மை பிடிக்கவில்லை என்றால், அந்த இடத்தில் குறையே இல்லை என்றாலும் நம்மை ஏதாவது ஒரு குறை சொல்லி மட்டம் தட்டி கொண்டு தான் இருப்பார்கள். குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். ஆனால் அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வதும், தூரமாக வைப்பதும், அவர்களுடைய பேச்சை எடுத்துக்கொள்வதும், எடுத்துக்கொள்ளாமல் போவதும் யார் கையில் உள்ளது? நம் கையில் தானே உள்ளது. அதனால் யார் உன்னிடம் ஒரு குறையை காண்கிறார்களோ அவர்களை உன் வாழ்வில் இருந்து ஒதுக்குவதுதானே உண்மை. நீ நினைக்கலாம், சாய் என்ன குறை சொல்பவன், அவமானப்படுத்துபவன், நமக்கு துரோகம் செய்பவன், இவர்களை எல்லாம் ஒதுக்க சொல்கிறாரே என்று. ஏனென்றால் அப்பொழுதுதானே நீ சந்தோஷமாக இருப்பாய். நீ நினைக்கலாம், 1000 பேர் நம்மை சுற்றி இருக்க வேண்டும் என்று. 1000 பேர் நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்கு உண்மையாக இருக்க போவது யாராவது ஒருவர் மட்டும்தான். அந்த ஒருவனை மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம் நண்பனாகவோ உறவாகவோ வைத்துக் கொள்ளலாமே. 1000 உறவு தேவையில்லை. ஒரு உறவு, அது உண்மையான உறவாக இருந்தால் மட்டுமே போதுமானது நம் வாழ்வில் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு. அதே போல் சில பேர் என்ன தெரியுமா சொல்வார்கள், நீ அமைதியாக இருக்கும் பொழுது எத்தனை நாள் இப்படியே இருக்க போகிறாய் அமைதியாகவே? வாழ்வில் கஷ்டம் என்று வந்துவிட்டது, இறங்கி வேலை செய்யலாமே என்று. ஆனால் உன்னுள் இருக்கும் வழியை யாரும் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். உனக்கு என்ன வேலை செய்யாமல் வீட்டிலே இருக்க வேண்டும் என்ற ஆசையா? நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. வாழ்வில் சோதனைகள் கிடைக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் சாதனைகள் கிடைப்பதே கிடையாது. உண்மைதானே? சோதனைகள் கேட்காமலேயே தாராளமாக உனக்கு வருகிறது. ஆனால் கேட்கிறாய், நான் சாதிக்க வேண்டும், என் குடும்பத்தில் நான் ஒரு முக்கியமான ஆளாக இருந்து கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும், என்னை சுற்றி இருக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நான் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்று. ஆனால் அதெல்லாம் நடக்கவில்லை, கஷ்டங்கள் மட்டுமே வருகிறது. இதெல்லாம் நினைக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடப்பது மற்றவர்களுக்கு தெரிய போவது கிடையாது. ஏனென்றால் நீயும் சொல்பவள் கிடையாது, நானும் உன்னை அவமானப்படுத்துபவன் கிடையாது. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை வெளிச்சம் போட்டு காட்ட. அதனால் பேசும் நபர்கள் ஒன்றுக்கு மாறாக ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் அது செய்யலாமா வேண்டாமா என்பது உன் கையில் இருப்பதினால் நீ எதையுமே நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்வில் நான் இருக்கிறேன், உன் வாழ்க்கைக்கு துணையாக நீ இருக்கிறாய். அதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதே, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே, எதற்கும் நீ முதலில் அஞ்சாதே. எப்பொழுதும் தைரியமாக இரு, தெளிவான முடிவெடு. எப்பொழுதும் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பாய். எல்லா நாளும் உனக்கு